பிரமாதங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரசம். வணக்கம், நம்ம ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துன்னா பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்க அடுத்தநாள் பாளையம் சொல்லி ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். பொள்ளாச்சி சைடில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ரசம் செய்கிறாங்கல்ல, அதாவது தேங்காய் பால் ரசம் செய்கிறாங்க. இந்த தேங்காய் பால் ரசம் வந்து மற்ற எந்த மாவட்டம்லாம் அதிகமாக பண்ணுறதில்ல. இங்கே இருக்க பொள்ளாச்சி மக்கள் அதிகமாக வந்து இந்த தேங்காய் பால் ரசம் செஞ்சு சாப்பிட்றாங்க. நான்வெஜ்ஜோடைய ஃபங்க்ஷனில் வந்தீங்கன்னா தேங்காய் பால் ரசம் இருக்குது, கம்பல்சரி இருக்குது. அதுவும் அந்த தேங்காய் பால் ரசம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் வந்து எலும்பு போட்டு செய்கிறாங்க. அதே வந்து சைவத்தில் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம், தேங்காய் பால் மட்டும் ஊற்றுறோம், அந்த வேலை எலும்பு போடாமல் அதே ஸ்டைலில் பண்ணிடுறோம். இந்த தேங்காய் பால் ரசம் வந்து எப்படி பக்குவமாக வந்து அந்த தேங்காய் பால் ஊற்றுறது, இதில் எலுமிச்சப்பழம் ட்ராப் போடுறாங்க. லெமன் வந்து தேவைப்பட்டால் மட்டும்தான். புளித்தன்மை பத்தில் அப்படின்னா கொஞ்சம் லெமன் புளி வரும், லெமன் புளி வேண்டியது. தக்காளி வதக்கிற பக்கம் என்ன, நம்ம நார்மலாக பண்ணுற ரசத்துக்கும் இந்த ரசத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள். நம்ம நார்மலாக பண்ணுற ரசமே இல்லை, இது வந்து டோட்டலாக வேறு மெத்தடு. ஸோ அதனால் இந்த ரசம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சு போகிறோம். இதுக்கு வந்து ஒரு பொடி ரெடி பண்ணுறாங்க. அதாவது முழுதனியா, சீரகம், இந்த மாதிரி ஸ்பைஸ்லாம் போட்டு வறுத்து அதுக்கப்புறம் இடித்து அந்த இடிக்கிற பக்குவம் என்ன, ரொம்ப தூளாக அரைக்கணுமா இல்லை குறைக்குறன்னு அரைக்கணுமா? இந்த மாதிரி குறைக்குறன்னு தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஓகே, இந்த 1-2 தான் இருக்கணும், மேலே கிளம்பி ஒரு 4-5 உடஞ்சிருக்கும். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறோம் அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லை, திரு மணி அண்ட் கண்ணன். இவங்க 2 பேர்கிட்ட அந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க அவங்கள போய் மீட் பண்ணிவிட்டு அவங்கள பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே டைமில் வந்து அவங்களோட ஜேர்னி எப்படி போகுது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கேட்டு தெரிஞ்சு போகிறோம். ஸோ வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ எனக்கு ரெசிபி எப்படி பண்ணி சொல்லி தரீங்களா? சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோங்க. இப்படி 3 தேங்காய் போட்டு அரைச்சி தண்ணி எடுத்து பால் எடுத்து வச்சிருக்கிறோம். மிளகு 100 கிராம், மல்லி 200 கிராமுங்க, சீரகம் 100 கிராம், வரமிளகா 150 கிராம், கடுகு 1 டீஸ்பூனுங்க, பச்சை மிளகு ஒரு 5, சின்ன மிளகு ஒரு 10, பூண்டு ஒரு 150 கிராம், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, கொஞ்சம் மல்லித்தலை, 2 லெமனு, தக்காளி ஒரு 400 கிராம், உப்பு தேவையான அளவு, கோல்டன் ரீஃபண்ட் தாளிப்பு தேவையான அளவு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள் சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரசப்பொடி அரைக்க போகிறோங்க. மசாலா வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு வறுத்துட்டு 1-2 ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ரொம்ப தருன்னு அரைச்சிட்டு அப்புறம் நம்ம தாளித்து அப்புறம் 2 பொடி கடைசியில் போட்டு இறக்குறது வேலை. சரி, ஓகே. இப்போ இந்த ரசப்பொடி பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒரு கைப்பக்கம் இருக்குல்ல. ஆமாங்க. இப்போ இந்த ரசப்பொடி வரும்போது முக்கியமாக அதிகமாக வர பொருள் என்ன? இந்த 4 பொருளில் மல்லி, வரமிளகாய் 2 ஃபஸ்ட்டு வரும். சரி, சீரகம் கம்மியாக இருக்கணும். பெப்பரு நார்மலாக நம்ம எவ்வளோ காரம் தேவைப்படுதோ, ஒரு பெப்பர் காரம் பிடிக்கும், அது வரமிளகா காரம் பிடிக்கும். இது வேணால் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வரமிளகா அதிகமாக போடுறீங்களா? நாங்கள் வரமிளகா போடுவோம். ஓகே. ஒருத்தர் பெப்பர் தான் காரம் பிடிக்கும், அதை வரமிளகா குறைச்சிட்டு பெப்பர் ஏற்றிக்கலாம். ஸோ கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவோம். சரி, ஓகே, நல்ல விஷயம். இப்போ ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் மிளகு போடுறோங்க. சரிங்க. எப்படி தனித்தனியாக வறுக்கிறோமா இல்லை ஒன்றா வறுக்கிறோம்? ஓட்டுக்காக வறுத்தலாம். ஒன்றா வறுத்தலாமா? சரி, ஓகே. மல்லி போட்டலாம். சரி. மல்லி போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுனால அப்புறம் கொஞ்சம் வரமிளகா போட்டுக்கலாங்க. சரி, ஓகேடா. ஆயில் தேவையில்லை. ஆயில் போட்டோம்னா கொஞ்சம் ஸ்டோர் பேக் பண்ணி வச்சிருக்க முடியாது. ஓகே. இன்னும் பச்சையாக வேணாலும் அரைச்சிக்கலாம். நம்ம என்ன அவசரத்துக்கு அரைக்கணும்னா பச்சை எடுத்து அரைச்சி பண்ணிக்கலாம். ஓகே. வறுத்து அரைக்கணும் மிச்சமாயிட்டாலும் கூட கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கிடறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே. மனம் கொஞ்சம் மாறாமல் அப்படியே மண் நல்லா இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் மேரேஜ் எல்லாம் பண்ணும்போது எப்படி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணுவீங்களா இல்லை? ஃப்ரெஷ்ஷாக நான் வறுத்துக்குவோம். அது ஒன்றத்தில் அந்த அதை அரைச்சி முடிச்சிருவோம். டைம் இல்லைன்னா பச்சையாகவே அரைச்சி டக்குன்னு பண்ணால் அப்படி பண்ணிப்பீங்க? ஒரு எமர்ஜென்சியாக அப்படி பண்ணிக்குவோம். சரி, ஓகே. வரமிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். என்னென்ன போட்டிருக்கீங்க? பார்த்தீங்கன்னா குருமிளகுங்க, மல்லி, வரமிளகா, கருவேப்பிலை 4 போட்டுருக்குறோம். கொஞ்சம் சூடானதுனால சீரகத்தை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். சரி, ஓகே. சீரகம் போட்டு கறி மிளகு. ஓகே. அது கூட பச்சை கருவேப்பிலையும் போட்டுருக்கோம். பச்சை கருவேப்பிலை போட்டுருக்கோம். ஓகே. பெரும்பாலும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மிளகோட தன்மை அதிகமாக வச்சுக்கணும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஆனால் காஞ்ச மிளகா நீங்கள் அதிகமாக போடுறீங்க. ஆமாம், இங்கே பொள்ளாச்சி பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா, அந்த ரசம் பொறுத்தளவுக்கு காஞ்ச மிளகா தான். சாம்பாருக்கும் மசாலா அதிகமாக போட மாட்டோம், பூரா அரைச்சி தான் பண்ணுவோம். பொடியெல்லாம் அதிகமாக விட அரைச்சி தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சரி, சீரகம் போட்டுருங்களா? ஓகே. நம்மக்கிட்ட இருக்க முழுதனியா, மிளகு, சீரகம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டாச்சு. சில பேர் மட்டும்தான் இதில் வந்து துவரம்பருப்பு போடுறாங்க. நம்ம கலப்பருப்பு போடுவோம். சைவ ரசம் தான் போடுவோம். சைவ ரசம்னா கலப்பருப்பு, வெந்தயம் கூட வரும். ஓகே. அது என்ன சைவ ரசம்? நம்ம இப்போ பருப்பு தண்ணி வச்சு பண்ணுவோம்ல, அந்த ரசத்துக்கு. அந்த ரசம் இது நான்வெஜ் ரசத்து கூட சேர்ந்த தேங்காய் பால் ரசம்னா அது வெந்தயம் தேவைப்படாது. ஓகே. ஆனால் நம்ம எலும்பு போடுறது இல்லையே? போடுறது இல்லை. அதனால நீங்கள் போடுறது இல்லையா? கடலப்பருப்பு எதுக்காக போடுறோம் கேட்டிங்கன்னா, அந்த ரசத்தினுடைய பருப்போட ரசம் கெட்டி கிடைக்கும். அதுக்காக கடலப்பருப்பு போடுறோம். இது தேவைப்படாது. நம்ம சைவ ரசம்னா
கடலைப்பருப்பு போடுவோம், அப்புறம் வெந்தயம் சேர்த்துவோம். இதில் நம்ம வெந்தயம் சேர்க்கறது இல்லையா? சேர்க்கறது இல்லை. ஏன் என்ன காரணம்? தேவைப்படாது. வேண்டாம். சைவ ரசம் வந்து தேவைப்படுது. ரெண்டுமே சைவம் தான் பண்ணுறது, ஆனால் அதுக்கு வந்து கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே. இது எடுத்துடலாங்க. ரெடி ஆயிடுச்சு. சரி, ஓகே. காமிங்களேன் வறுத்த பக்குவத்தை. ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் வறுத்துருக்கணும். சரி, ஓகே. ஆனால் வறுத்தா அந்த ஒரு பச்சை வாசனை போகி அந்த ஒரு அந்த மாதம் மாதிரி மல்லிகையோட வாசனை எல்லாம் நல்லா சூப்பராக வருது. குறவரும் பக்கத்தில் வச்ச போடும், ரொம்ப நைஸாக இல்லாமல் 1-2 உடைச்ச மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ நைஸாக அரைச்சா எப்படி இருக்கும்? ஃப்ளேவர் நல்லா இருக்காது, கொஞ்சம் ரொம்ப கெட்டியாயிரும். பார்த்தீங்கன்னா ரசம் வந்து லூஸாக தான் நல்லா இருக்கும். தேங்காய் பால் கொஞ்சம் கெட்டி தன்மை கொடுக்குறதுனால இது ரொம்ப நைஸாக அரைக்கூடாது. ஓகே. இப்போ அரைக்கி கொடுத்துடலாமா? கொடுத்துட்றேன். அரைச்சிட்டு காமிங்க என்ன மாதிரி பக்குவத்தில் இருக்கு சொல்லிட்டு. சரிங்களா? ரசப்பொடி அரைச்சாச்சுங்க. சரி. இந்த மாதிரி குறுகுறன்னு தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஓகே. இந்த 1-2 தான் இருக்கணும். மேலே கிளம்பி 4-5 உடஞ்சிருக்கும். ஒன்றும் பாதி சொல்ல முடியாது, 1-4 அடி உடஞ்சிருக்கும். சரி, ஓகே. இந்த பக்கத்தில் வச்சோம்னா ஓகே, கரெக்டாக இருக்கும். ஓகே. நல்லா வாசனைங்க. கண்டிப்பாக மண்ணம் நல்லா இருக்கும். நல்லா வாசனை. ரசப்பொடி ஒரு ஊருக்கு ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் நான். நல்லா நைஸாக அரைச்சும் பார்த்துருக்கேன், இது மாதிரி குறை அரைச்சு இப்போ பார்க்குறேன் நான். ஃப்ளேவர் நல்லா இருக்கும். சாப்பிட முடியல ஸ்டோர் சாப்பிடும்போது சின்ன பீஸ் குருமலை பீஸ் போய் கடிச்சாலும் ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ரைட். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கோல்டு ஆயில் யூஸ் பண்ணி தாளிக்க போகிறோம். ஓகே. டன். தேவைப்பட தேங்காய் எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ இந்த இடத்துல கடலை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாமா? நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. ஓகே. இப்போது தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றுறோம். சரி, ஓகே. டன். தாளிப்பு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கோம். இது போதுமா? அது போதும். ஓகே. கடுகு போட்டுக்கலாங்க. ஓகே. கடுகு போட்டுருக்கோம். ஓகே. அடுத்தது இந்த வரமிளகா போடும். ஓகே. பச்சை மிளகா போட்டுருங்க. ஓகே. சின்ன வெங்காயம் போட்டுருங்க. ஓகே. கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். ஓகே. தாளிப்பு ஃபஸ்ட்டு என்ன போட்டிங்க? கடுகுங்க. கடுகு போட்டோம், 2 வரமிளகா போட்டிருக்கிறோம். வரமிளகா போட்டு சின்ன வெங்காயம் போட்டுருக்குறோம். கருவேப்பிலை போட்டு நல்லா புரிஞ்சிட்டு இருக்குது. இது வந்து பூண்டு ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ண விட்டுறலாம். சரி, ஓகே. ஸோ இடிச்ச பூண்டு போட்டிருக்கோம். போட்டுக்கிறோங்க. ஓகே. இன்னும் ஃப்ரை ஆகணும். அதாவது நல்லா வதக்கணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்டிங்கே சொன்னீங்கல்ல, ரசம் பண்ணும்போது வந்து அந்த ஃப்ளேவருக்காக நல்லா வாசனைக்காக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம சைட்லாம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டோம். பச்சை புளி ரசம் வந்து பண்ணும்போது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பார்த்தேன். இங்கே இது மாதிரி தாளிச்சு கொட்டத்துக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவோம். கம்பல்சரி சின்ன வெங்காயம் வர பச்சை மிளகாய் போட்டு தாளிப்போமுங்க. பூண்டு வந்து இடிச்சு தான் போடுவோம். மிக்சியில் போட்டு ஒரு அரை பண்ண மாட்டோம். அதை ஸ்மெல் மாறி இருந்துச்சு போட்டு பூண்டு இடிச்சு தான் போடுவோம். இப்போ இந்த பூண்டு வதக்கிற பக்கம் வந்து நல்லா கலர் மாறணுமா எப்படி? ஓரளவுக்கு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிட்டு பச்சை வாசம் இல்லாமல் இருக்குது. ஓகே. பச்சை வாசம் இல்லாமல் இல்லை, பூண்டு வாசம் ரொம்ப அடிக்குமில்ல. ஃப்ரை பண்ணிட்டு பூண்டு வாசம் பூண்டு ஃப்ரை ஆயிடுச்சுங்க. ஓகே. ரோஸ்ட் ஆனால் போதும். இந்த அளவுக்கு போனவங்க ரொம்ப வேண்டியது இல்லைங்க. ரொம்ப வேண்டியது இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த மாதிரி ரசம் பண்ணுறதுக்கு வந்து நாட்டு தக்காளி பெஸ்ட்டா இல்லை பெங்களூர் தக்காளி பெஸ்ட்? நாட்டு தக்காளி பெஸ்ட்டு. நாட்டு தக்காளி. ஓகே. இப்போ நாட்டு தக்காளி போட்டிருக்கோம்ல, இப்போ நான் கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையத்தில் பண்ணும்போது அங்கே என்ன சொன்னாங்கன்னா இந்த பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணுவார் சம்டைம். அதுக்கு வந்து ஆப்பிள் தக்காளி சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆப்பிள் தக்காளி சொல்லுவோம். ஆப்பிள் தக்காளி. இப்போ நம்ம சைடில் வந்து அது ஆப்பிள் தக்காளி சொல்லுவோம், பெங்களூர் தக்காளி தான் சொல்லுவோம். இங்கெல்லாம் ஆப்பிள் தக்காளி சொல்லுவோம். ஆப்பிள் தக்காளி, புளிப்பு தக்காளி அப்படிங்கிறத இங்கே 2 தக்காளி சொல்லுவோம். ஓகே. நிறைய விஷயங்கள்ல ஒரு ஊருக்கு கூப்பிடுறது. ஆனால் இந்த ரசத்துக்கு வந்து நாட்டு தக்காளி மட்டும் தான் போடணும். நாட்டு தக்காளி. அதே டைமில் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஓரளவுக்கு குக் பண்ணால் போதும். ரொம்ப இதை வதக்கணும்னா கசசன் கலரெல்லாம் மாறி தான் போகுது. ஒரு லைட்டாக இருந்தால் அதை பண்ண போதும். தக்காளி வதங்கிட்டு இருக்குதுங்க. உப்பு போட்டுனா கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகும். அப்புறம் தேங்காய் பால் ஊற்றி கம்ப்ளீட் பண்ணலாம். கம்ப்ளீட் பண்ணுற பொடி போட்டு தேங்காய் பால் ஊற்றினா ஓகே. இந்த ரசம் ஆரம்பிச்சு ஷூட் பண்ண ஆரம்பிச்சு 10 நிமிஷம் ஆகல. அப்போ வீட்டில் போனால் 5 நிமிஷம் முடிச்சிடலாம். டக்குன்னு பண்ணலாம். இந்த புளி தண்ணி கொதிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. எதுவுமே இல்லை. தாளிப்பு போடுறோம், தக்காளி லைட்டாக வதக்குறோம், அதுக்கப்புறம் பொடி போட்டு தேங்காய் பால் ஊற்ற மல்லிகை தலை போட்டு சூடான இறக்கலாம். கொதிக்கணும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. டக்குன்னு ரசமே ஈஸியான ரெசிபி. ஆனால் அதுலேயும் ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. ஆமாங்க. போட்டுலாங்களா? சரி. உப்பு தேவை உனக்கு. தக்காளி வணங்கிருச்சுங்க. இது வந்து போதும். நீ வணங்கினா நல்லா இருக்காது. ஓகே. இந்த அளவுக்கு வாங்கினா போதும். இதுதான் பக்குவம். ரொம்ப தக்காளி உடையக்கூடாது. முழுசாவே இருக்கு. லைட்டாக வதங்கிருக்கு. இது வந்து ஒரு 50% வதங்கினா போதும் சொல்லுவாங்க. 50% போதும். 50% போதும். அதுக்கு மேலே வதக்க வேண்டாம். ஓகே. கலர் இல்லாமல் மாறிடும். உப்பு தன்மையாக செய்யும்.
சரி ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் போடும். ஸ்வீட்டாக தான் லைட்டாக ஸ்வீட்டாக வச்சு இருக்கும். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்தது? லைட்டாக பொடி போட்டுக்கிறேங்க. இப்பயே போடுறோம் பொடி? ஆமாங்க. கடைசியாக போடுறதெல்லாம் இல்லையா இதில்? இல்லை இது டோட்டலாக வேறு முடிச்சு அவ்வளோதான். பொடி போய் வணக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சுற்றுல தேங்காய் பால் ஊற்றினா அவ்வளோதான். ஒன்றும் இல்லை. நான் நினச்சேன் இந்த கடைசியாக அந்த மிளகுத்தூள் போடுறது, அந்த ரசம் போடுறது, கொதிச்சு வரும்போது கடைசியில் நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு காரம் ஏதாச்சும் கம்மியாக இருந்ததுன்னா மேலே போடலாம். இது எப்போ வேணால் போடலாம். குக் பண்ணும்போது போடுவாங்கிறது இல்லை. இறக்கி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போட்டு காரம் போட்டுலாம் கொஞ்சம் போட்டு காக்கலாம். அப்படி போடலாம். இது டோட்டலாக வேறு ஃபார்மேட்டுங்க. வேறு ஃபார்மேட் இருக்கும். நைஸ். எனக்கு இப்போ தான் புரியுது. ஃபர்ஸ்ட் அந்த கடலைப்பருப்பு அந்த வெந்தயம் எல்லாம் வந்து நீங்கள் நார்மல் வெஸ்டர்ன் ரசம் பண்ணுறதுக்கு, தக்காளி ரசம், பருப்பு ரசம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வித்தியாசம் புரியுது. ஓகே டன். போதுமா அது? போதும். தண்ணி ஊற்றிக்கலாங்களா? சரி. ஊற்றிடலாமா? கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. போதுமா? போதும். ஓகே. ஓகே. இப்போ அடுத்து நம்ம பண்ணுறோம், கொதி வந்துருச்சு. மல்லித்தலை போட்டுட்டு இன்னும் தேங்காய் பால் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம தேவைப்பட்ட பொடி ஏட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட பொடி திருப்பி மேலே போட்டுக்கலாம். பொடி போட்டலாம், சால்ட்டு தேவை போட்டுக்கலாம். நான் வந்து ரசம் ஒரு ஊருக்கு போயிட்டு நான் பண்ணிட்டு வரேன். ஆனால் இந்த மெத்தடில் நான் பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம் இது. நம்ம நார்மலாக வந்து அந்த புளி தண்ணி போட்டு கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் மிளகு சீரகம் எல்லாம் மேலே போட்டு அந்த பொரி லைட்டாக அந்த கொதிச்சு வர டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணுறது. ஆனால் அந்த மாதிரி ஃபார்மேட் இல்லை. சூடான சரி. இப்போ தேங்காய் பால் ஊற்றிடலாமா? இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ என்ன 3 தேங்காய் போட்டு அரைச்சி தண்ணி பால் எடுத்து வச்சுருக்கிறோம். 3 தேங்காய் பால் ஊற்றிடலாம். இப்போ நீங்கள் அரைக்கும் போது வந்து 3 தேங்காய் சொன்னீங்களே, 3 தேங்காய் அரைக்கும் போது வந்து முதல் பால் 2வது பால் அப்படின்னா இருக்கா? ஆமாங்க. முதல் பால் கொஞ்சம் எடுத்துட்டு 2ஆம் பால் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். 2ஆம் பால் தண்ணி ரொம்ப ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைப்போம். ஓகே. அது எதுக்காக அப்படி எடுக்கிறீங்க? என்ன காரணம்? வடிவச்சுக்கு பால் சேர்ந்து வருமானது. ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைக்கிறோம், 1 2 அரைச்சிருப்போம் எடுத்துருப்பாங்க. வடிவ டைம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறது. ஓகே. நல்லா அரைக்க அரைச்சி ஒரே டைம் ஊற்றிடலாமா? ஊற்றிடலாம். ஓகே. ஊற்றிடலாங்களா? ஓகே. தேங்காய் பால் ஊற்றியாச்சுங்க. 2 நிமிஷம் நல்லா சூடாகணும். கொதி வரக்கூடாது. சூடானா போதும். கொதிச்சுன்னா பால் பூரா பிரிஞ்சு போயிடும். தனியாக தேங்காய் பால் தனியாக போய் டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும். நம்ம இப்போ வந்து கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் பொடியும் சேர்த்திக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். சரி ஓகே. ஆட் பண்ணி லெமன் புளிஞ்சு மல்லித்தலை போட்டுட்டு அதை அப்புறம் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி ரசம் வச்சா நம்ம எவ்வளோ நேரத்தில் சாப்பிடலாம்? அதாவது நம்ம நார்மலாக ரசம் வச்சா 2 நாள் வச்சு சாப்பிடுவோம், 1 நாள் வச்சு சாப்பிடுவோம், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. இப்போ இந்த ரசம் வச்சா உடனே சாப்பிடணுமா எப்படி? இல்லை, இது கிடக்கல வாய்ப்பு இல்லை. 1 நாள் வச்சு சாப்பிடலாம். 1 நாள் சாப்பிடலாமா? 1 நாள் வச்சு சாப்பிடலாம். கெட்டு போகாதா? கிடையாது. தேங்காய் பால் போடுறதுனால கிடையாது. 1 நாள் வச்சு சாப்பிடலாம். சரி, சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் பொடி போடணும். சரி ஓகே. மேலான போடணும், ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஓகே. கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. சரி. லைட்டு மல்லியில். ஓகே டன். அவ்வளோதான். மல்லியில் போட்டாச்சு. ஆஃப் பண்ணுறது சூடாயிருச்சு. ஓகே. இன்னும் லெமன் 1 பீஸ் புளிஞ்சிட்டு ஆஃப் பண்ண. ஓகே. கடைசியாக எலுமிச்சை சார். ஓகே டன். போதுங்க. போதுமா? போதும். இன்னும் அப்படியே ஆஃப் பண்ணிடலாங்களா? அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. நீ டேஸ்ட் பண்ண சரி. டேஸ்ட் பண்ண கொடுக்குறீங்களா? டன். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஒயிட்டாக தான் இருக்குது. நார்மல் ரசம் மாதிரிலாம் இல்லை, கலர் வராது. தேங்காய் பால் ரசம். அழகாக மண்சட்டில் சின்னதாக ஊற்றுவீங்க. இதை குல்ஃபி சாப்பிட்றதா? அது பாயசத்துக்கு கொடுக்குறதா? கேட்டரிங்கில் கொடுக்குறதா? பிரமாதங்க. நல்லா இருக்கு. அந்த லாஸ்ட்டாக அந்த எலுமிச்சப்பழம் சாறு போட்டிங்கல்ல, அந்த புளிப்பு தன்மை தெரியுது. தேங்காய் பால் டேஸ்ட்டு, காரமும் இருக்குது. அந்த மிளகு சீரகம் காரம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ரசம் இதுக்கு முன்னாடி நான் பண்ணதில்லை, இது ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வெரி குட் ரசம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த கடைசியாக போன லெமன் சொல்கிறது காரணம் வந்து எனக்கு இப்போ தான் புரியுது. சரி. அந்த ஷார்ப்பாக இருக்குது. ஷார்ப்பாக தக்காளி டேஸ்ட்டும் தெரியுது. ரொம்ப பிரமாதமான ரசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் கூட உடனே செஞ்சு உடனே சாப்பிட்டு காலி பண்ணணும்னு நினச்சேன். அப்படின்னா அதில் வச்சு சாப்பிடலாம். காலை செஞ்சு சாப்பிடலாம். ஒரு முக்கியமான விஷயம், ஆனால் அந்த தேங்காய் பால் ஊற்றின பிறகு கொதிக்க விடாதீங்க. அது வெரி இம்பார்ட்டன்ட். உடஞ்சிடும்.
தண்ணி மாதிரி தண்ணியாக போயிடும், பிரிஞ்சு வந்துடும். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். ஒரு அருமையான ரெசிபி. எனக்கு தெரியாத ரெசிபி, இத்தனை வருஷமா அந்த ஜேர்னியில் ட்ராவல் பண்ணுறேன். தெரியாத ரெசிபியை நானும் கற்றுக்கிட்டேன், உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. நான் திருப்பி சொல்கிறது தான், இந்த மாதிரி ரெசிபிகளை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தா தான் எங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே டைமில் வந்து இவங்க கஷ்டப்பட்டு இவங்க ஒரு நாள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக அந்த ரெசிபிகளை பண்ணுறாங்க. இவரோட நம்பரை தரேன். ஸ்ரீ தர்மசாஸ்தா கேட்டரிங், பொள்ளாச்சிங்க. என் பேர் கண்ணன், அண்ணன் பேர் மணிகண்டனுங்க. என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 9688252646. என்னோடய நம்பருங்க. அண்ணன் நம்பர் மணிகண்டனுங்க. அவரோட நம்பர் 9965154466ங்க. இங்கே தான் இருந்தாலும் கான்டெக்ட் பண்ணலாம். ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்தால் ஃபீட்பேக் கொடுங்க. அதாவது உங்கள் வீடு ஃபங்க்ஷன் ஏதாச்சும் விசேஷங்கள் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணலாம். நான் ஃப்ரீயாக இருந்தால் நீட்டாக வந்து பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப நன்றி. நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு ரெசிபி இது. சரி. ஏன்னா ரசம் செய்யினாவே நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். சிம்பிள் ரெசிபி தான், கண்டிப்பாக ஆனால் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த மெத்தடில் இந்த ரசம், தேங்காய் பால் ரசம் பண்ணினா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care. நன்றி.